பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை மெய்யும் பொய்யும். நம்முடைய ஆண்டவர் மெய்யான தேவன் என்பதை நேற்று பார்த்தோம். நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள் இருக்கிறது என்பது மெய். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் இந்த உலகத்தில் மனுஷர்களுக்குள் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே உலக இரட்சகர் என்று சொல்லி நம்ம நேற்று வேத வசனத்தின் அடிப்படையில் அந்த மெய்யை பார்த்தோம். ஏனென்று சொன்னால் மெய் ஒன்று இருக்கிறது, இந்த மெய்யை தவிர மீதி எல்லாம் என்னன்னா பொய். அதை நம்ம நேற்று பார்த்துட்டோம். இன்னைக்கு இன்னும் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியை மெய் தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னொரு ஆதார செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் சீசனாகிய யோவான், இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவான் இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திரத்தை எழுதுகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திரத்தை எழுதும்போது அந்த சரித்திரம் எப்படி முடிவடைகிறது என்பதை நான் சொல்கிறேன். யோவான் 21வது அதிகாரம், யோவான் 21வது அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். எந்த சீசன்? இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவான் என்கிற அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து, எவைகளை குறித்து? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து சாட்சி கொடுத்து, தான் கண்டதை, தொட்டு பார்த்ததை, பழகினதை, கண்களில் பார்த்ததை அவரே சாட்சி கொடுத்து எழுதுகிறார். அவர் எழுதும்போது அந்த வார்த்தையை பாருங்க, இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ யோவான் சொன்ன சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய மார்பில் சாய்ந்திருந்து அவரோடு பழகியவர். அதனால அவருடைய சாட்சி மெய். இந்த யோவான் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை குறித்து, வாழ்க்கை வரலாறை குறித்து 4 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை சுவிசேஷ நூல்கள் என்று நாம் அழைப்போம். சரியா? மத்தேயு என்கிற சீசன் அவர் இயேசுவோடு கூட வாழ்ந்தவர். அதே போல மார்க்கு என்கிற அவர் பின்னாட்களில் சீசன், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சீசனாகிய பேதுரு சொல்ல எழுதினவர் மார்க்கு. அதே போல லூக்காவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைத்தியர், அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக அந்த ஊர்ல சுத்தி அடிச்சு விசாரிச்சு, ரொம்ப தீர விசாரிச்சு தெளிவாக எழுதியவர். இந்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் என்பது இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் எழுதியது. அங்கு எழுதப்பட்டிருக்கு, அவர் கொடுக்கிற சாட்சி மெய் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் மெய் சாட்சியை சொன்னார். ஏனென்றால் ஒரு காரியம் ரூபாகாரம் பண்ணப்பட வேண்டும் என்றால், நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு சாட்சிகள் வேண்டும். ஐயா, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதற்கு, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதற்கு சாட்சிகள் ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஏராளம் இருக்கிறது. நான் ஒரு புரியும்படி எளிமையாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் வரலாறுகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், வரலாறுகளை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில அகழ்வாராய்ச்சிகள் வேண்டும், சாட்சிகள் வேண்டும். கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது, திறந்திருக்கிறது. இயேசு உயிர் தெழுந்ததற்கு அது சாட்சி பகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்று. அதே போல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வீடு, சரிங்களா? இன்னும் சொல்லலாம், மரியாளுடைய வீடு, பேதுருடைய வீடு, என்ன இயேசு பயணித்த இடங்கள், கலிலேயா கடல், எல்லாமே இன்றைக்கும் இருக்கிறது. ஓகேயா? அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர்ந்தார்கள் அல்லவா அவருடைய சீஷர்கள், அவர்களுடைய கல்லறை இன்றைக்கும் இருக்கிறதே. நன்றாய் கவனியுங்கள், ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவது சாட்சி, அகழ்வாராய்ச்சி. அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் என்பதற்கு இன்றைக்கும் சாட்சி இருக்கிறது, அகழ்வாராய்ச்சி உண்மை இருக்கிறது. அவருடைய சீஷர்கள் எழுதின புஸ்தகம் எங்கள் கைகளில் இருக்கிறது, வேதம் இருக்கிறது. இது யாரோ எழுதியது அல்ல, எங்கேயோ ஒரு மனுஷன் எழுதினது இல்லை, இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணம் செய்தவர்கள் எழுதியது.
நன்றாய் நீங்கள் கவனியுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு ஆபிரகாமுடைய கல்ற இருக்கு. யார்? ஆபிரகாமுடைய கல்ற இருக்கு, தாவீதுடைய கல்ற இருக்கு. தாவீது நகரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அகழ்வாராய்ச்சியில், சொல்லிக்கிட்டே போனாங்க, நிறைய இருக்குங்க. ஐயா, வேதம் சரித்திரமும் சத்தியமும் உள்ள புத்தகம். இயேசு கிறிஸ்து சரித்திர புருஷர், அவர் கட்டுக்கதை அல்ல. மறுபடியும் சொல்றேன், இது கதை அல்ல, இது சாட்சி, இது உண்மை, இது நிஜம், இது வரலாறு. இதற்கு ஆதாரம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற இத்தனை ஆதாரங்கள் வேறு எவருக்கும் கிடையாது. 1-2 வச்சுட்டு கதை விடுவாங்களே தவிர இப்படி சரித்திரபூர்வமா ஆதாரபூர்வமா யாராலும் சொல்ல முடியாது. இந்த யோவான் மிக தெளிவா சொல்றாரு, இவைகளை வசனம் பைபிள் சொல்லுது, இவைகளை எழுதினவன் அவனே. யார்? இயேசுவுடைய மார்பில் சாய்ந்திருந்த சீசன் அவர் எழுதுகிறார். அவருடைய எழுத்து மெய் என்று சொல்லுகிறது. ஏன்னா அவர் கண்டதை சாட்சி கொடுக்கிறார். இன்னும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா போட்டிருக்கோம், நாங்கள் கண்டதும் எங்கள் கைகளினால் தொட்டதும் எங்கள் காதுகளால் கேட்டதுமான விஷயத்தை உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு தான் எழுதுவாங்க. அப்போ கண்ணால் கண்டவர்கள் சொன்னதை நாங்கள் நம்புகிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் வாழ்விலும் நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். யாரோ ஒருத்தங்க எப்போவோ வந்து சொன்னது அல்லையா, ஆதாரபூர்வமா இன்றைக்கும் அந்த சாட்சி விளங்கி கொண்டிருக்கிறது. இயேசுனுடைய சீசர்கள் இன்றைக்கும், சீசருடைய கல்லறைகள் இன்றைக்கும் இந்த பூமியில் இருக்கிறது. சரியா? இந்த யோவான் இன்னொரு வார்த்தையை சொன்னார் பாருங்க, ரொம்ப அழகான வார்த்தை, அதையும் வாசிக்கிற. இந்த யோவான் நிருபம் எழுதும்போது 1 யோவான் 5வது அதிகாரத்தை அந்த முடிக்கும் போது ரொம்ப அழகாக முடிப்பார். எப்படி திரும்ப சொல்லி முடிப்பார், நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 5வது அதிகாரத்தை முடிக்கும்போது என்ன சொல்லி முடிப்பார் தெரியுமா? நான் படிக்கிறேன் பாருங்க. 5:20 அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இவரே யாரு? இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இதை சொன்னது யாருன்னா, யாரோ ஒருத்தங்க சொல்லலைங்க, கூட இருந்தவங்க சொல்றாங்க. அந்த கூட இருந்தவங்க வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்குங்க. அந்த கூட இருந்தவங்க யாரை பற்றி சொன்னாரோ அவர் வாழ்ந்ததற்கு ஆதாரம் இருக்கு. அந்த கல்லறை இன்னைக்கு இருக்கு. கூட இருந்தவங்க சாட்சி சொன்னாங்கல்ல, அவங்க கல்லறை இன்னைக்கு இருக்கு. நல்லா கவனிங்க, கட்டுக்கதை அல்ல, இயேசு கிறிஸ்து மெய். இயேசு கிறிஸ்து மெய் என்றால் மற்றதெல்லாம் பொய். சரியா? இயேசு கிறிஸ்துனுடைய சரித்திரம் மெய் சரித்திரம், அவர் உண்மை. மறுபடியும் சொல்றேன், அதாவது ஆதாரம் இல்லாததை நான் சொல்லவும் இல்லை, ஆதாரம் இல்லாததை நாங்கள் பின்பற்றவும் இல்லை. அதே போல அசிங்கமானதையும் நாங்கள் பின்பற்றவில்லை. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தெய்வம், பரிசுத்தத்தை போதித்தவர். அவர் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தமாய் வாழ்கிறோம். கர்த்தர் நல்லவர். நாளைய தினத்தில் இன்னொரு காரியத்தை பார்ப்போம். God bless you.